எப்பா எங்கள் வீட்டு கிச்சனில் ஃப்ரிட்ஜை திறந்தா கூட ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு ஃப்ரூட்ஸும் ஒரு வெஜிடபிள் கூட இல்லையே காலையில் சமைச்சு தரலான்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த சீரீஸோட ஹீரோயினோட மம்மி. என் பேர் க்ரீனி. சரி, இப்போ வாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு எழுப்பலாம். என்னங்க அம்மா, என்னங்க என்ன தூங்கிட்டே இருக்கீங்க? விடிஞ்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்களே, பார்த்து பயந்தே போயிட்டேன். சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி அவங்க போகலாம். ஏம்மா திட்டாதம்மா, நான் என்ன பண்ணுறது? சண்டே முடிஞ்சா மண்டே தூக்கமால வருது. சரி, நான் ஹால் போகிறேன், வா. சாமி, இவர் போய் என்ன பண்ணுறது? இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமே. ஏம்மா தங்கச்சி, என்னம்மா இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன்? அந்த ஃபோனில் என்னத்தை தான் அப்படி பேசுவேன்? அதை பார்க்க நான் தான் பயந்துட்டு இருக்கணும். எல்லாம் ஒவ்வொரு ரகமாக இருக்குல்ல இந்த வீட்டில். சரி, அதை வச்சுட்டு நீ இப்போ சாப்பிட வரப்போறியா இல்லையா? அக்கா கத்தாதக்கா, அதோ வந்துட்டேன். சரி, நீ போய் பிள்ளைங்களை எழுப்ப, நான் போகிறேன். மாமா, என்ன மாமா அக்கா இப்படி இருக்காங்க? ஃபோன் பேசினா கூட திட்டிகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பாவம். ஆமாம், திட்டதான் செய்வாங்க, நம்ம பண்ணுறது அப்படி இல்லை. சரிவா, கீழே போகலாம். பெரியவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா சின்ன பையங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாப்பா என்ன பண்ணுறேன்? குளிச்சுட்டு அழகாக பொம்மையாட்டம் ரெடி ஆகிட்டு. என்ன பாப்பா இப்போ தான் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? நேற்று சாயந்தரம் நேரம் இருந்துச்சு, படிக்கலையா இல்லை இப்போ சும்மா படிக்கிறியா? அம்மா, நேற்று நான் சாயந்தரம் நேரத்தில் உட்காந்து சூப்பராக படித்தேம்மா. இப்போ நான் ரீகால் பண்ணால் தான் ஸ்கூலில் எழுதுறது. ஏதாவது டெஸ்ட் வச்சாங்கன்னா அழகாக போய் எழுத முடியும். சரிம்மா, நான் சாப்பிட போகிறேன். நல்ல வேலை, நம்ம பிள்ளைங்க தான் சமத்தாக இருக்குது. இப்போ தம்பி என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். தம்பி, என்னடா சும்மா உட்காந்துட்ருக்கியா? வா சாப்பிட போகலாம். அக்கா போயிட்டா பாரு, எந்திரி. அம்மா, நான் சும்மா எல்லாம் ஒன்றும் உட்காந்துட்டு இல்லைம்மா. இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இப்போதாம்மா புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சரி வாம்மா, சாப்பிட போகலாம். நானும் வரேன், கிளம்பிட்டேன், அவ்வளோதான். பிள்ளைங்க பாப்பா அவர் வேற கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டில் சாப்பாடு இல்லாத சொன்னால் என்ன நடக்கும்? நீங்கள் எல்லாரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு இடத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கீங்க. சரி, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்லணும். உண்மையாக தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களை எல்லாரும் எழுப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். அப்போ ஒரு ஃப்ரூட்ஸும் ஒரு வெஜிடபிளும் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லை. அதனால் இன்றைக்கி தெய்வம் செஞ்சு எல்லோரும் வந்து நான் சொல்கிறது மட்டும் கேட்டு சமத்தா சாப்பிட்டுக்கோங்க. இருக்கா, நீ போய் கூட சொல்லுவேன். நான் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், ஒன்று கூட இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கி எப்படி சாப்பிட்றது? ஆமாம் தங்கச்சிம்மா, நானும் இப்போ தானே சொன்னேன் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைன்னுட்டு. அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் மெதுவாக கேட்டுட்டு சமத்தாக போயிட்டு வெளியே சாப்பிட்டுக்கிங்களாம். சரியா? எங்க இன்றைக்கி நீங்களும் தங்கச்சியும் 2 பேரும் வந்து வேலைக்கு போகிற வழியில் ஒன்றா போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்க. பசங்க 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு கேன்டீன் இருக்கும், அங்கே வந்து மதியானம் லஞ்ச் மாதிரி காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க. சரியா? நான் ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே போய் கூட சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஓகேம்மா, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் ஓகேக்கா, நானும் வெளியே மாமா கூட போய் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் ஓகே மம்மி. அம்மா, எனக்கும் ஓகேம்மா. ஏப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீங்களாம் எங்கே சாப்பிடாம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். சரிங்க, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. பாய். சமத்து பிள்ளைங்களா, நீங்கள் போயிட்டு அங்கே தயவு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் கண்டிப்பாக அந்த செஃப் கிட்டே கேட்பேன். அந்த செஃப் நம்பர் என்கிட்ட இருக்குது, தெரியும் தானே? அட்மிஷன் போடும்போது எல்லாம் வாங்கிட்டேன். சரி வாங்க, ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், போகலாம். அம்மா, அது ஆட்டோ கிடையாதும்மா, அது பேர் கேப். சரி, நான் போய் பார்க்குறேம்மா கேப் வந்துருச்சானிட்டு. மம்மி, கேப் வந்துடுச்சு. பிள்ளைங்களா சீக்கிரம் ஓடிவாங்க. கேப் அண்ணா வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், சீக்கிரம் வாங்க. சரி ஏறா, நீ உள்ளே போட. பாப்பா நீ போ. பாய் பாப்பா. பாய் தம்பி. பாய் மம்மி. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிடுங்க மம்மி. பாய். பாப்பா, நீயும் கதவு தர. உனக்கும் பாய். பாப்பா பாய். பாப்பா கேட்குதா இல்லையா? பாய். சாரி ஆண்டி, நான் கவனிக்கல. பாய். இவங்க ஏன் என்கிட்ட கேட்கணும்? சரி, தெரியலையே. அந்த ஆண்டி எதுக்காக எனக்கெல்லாம் பாய் சொல்லணும்? சரி, இவங்க 2 பேத்துக்குள்ள நம்ம மாட்டி நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கறதுக்குள்ள முதல்ல நம்ம கிளாஸ்க்குள்ளே போய்ட்டு உட்காந்துக்கணும். அப்போ தான் மிஸ் இருக்கும்போது இவங்க யாரும் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. சீக்கிரம் போகணும் ஜெனி, சீக்கிரம் போகணும். சீக்கிரம் போ. இறங்குடா தம்பி. அக்கா, கேபில் உனக்கு முன்னாடி ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஏன்க்கா சோகமாகவே இருக்காங்க? அவங்கள பற்றி உனக்கு எதாவது தெரியுமா என்ன? தம்பிக்கு என்ன பிடிக்கும்? சரி, நம்ம சாண்ட்விச் எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே சாண்ட்விச் எடுத்துக்கலாம். ஒன்று மாற்றி எடுத்தால் கூட எனக்கு அவனுக்கும் சண்டை வந்துடும். ஸ்கூலுக்கு வந்த முதல் நாளே சண்டைலாம் வரக்கூடாது.
அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் எடுத்துகிட்டு போகலாம் அவங்ககிட்ட. அக்கா எனக்கு அந்த அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த அக்காவை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லேன் ப்ளீஸ். தம்பி, எனக்கு அந்த அக்கா பேர் கூட தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா பேர் வந்து ஜாஜியில் ஆரம்பிக்கும். கிளாஸில் சோகமாகவே இருப்பா. அட்மிஷன் போடும்போது அம்மா வந்தாங்க என் கூட, அப்போ தான் தெரியும் அந்த அக்கா வந்துட்டு என் கிளாஸ் தானிட்டு. சரி ரீவா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். வா, உன் கிளாஸில் நான் உன்னை விட்டுறேன். தம்பி பாய், நல்லா படி சரியா? அப்போ தான் நீயும் செலக்ட் ஆகி என் கிளாஸுக்கு வருவேன். அப்போ நான் அக்கா நெக்ஸ்ட் கிரேடுக்கு போயிடுவேன். பாய் தம்பி. சரி தம்பி, பாய் சொன்னது எனக்கு கேட்கல, ஆனால் சொல்லிட்டேன். அம்மா நம்ம கிளாஸுக்கு போகலாம். இந்த பொண்ணு என்ன எனக்கு முன்னாடி தானே வந்துச்சு, ஆனால் என்ன இங்கே நிற்கிது? சாமி, இந்த ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பொண்ணு பாரு, எனக்கு அப்புறம் தான் வந்துச்சு, ஆனால் எனக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருச்சு. இதே என் வெட்னஸ்டே கூட நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, சீக்கிரமே மேலே கூட்டிகிட்டு வந்திருப்பா. எம்மா, இந்த பொண்ணு என்ன ஏன் பெஞ்சில் உட்காருது? சாமி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மிஸ் நான் வந்துட்டேன் மிஸ். இந்த பொண்ணு என் பிளேஸை விட்டு எல்லாம் சொல்லுங்கள் மிஸ். ரோசி, கெட் அப். உனக்கு தனியாக நான் ஒரு பிளேஸ் தரேன், ஓகேவா? அந்த பொண்ணு பிளேஸில் உட்காரக்கூடாது, எந்திரி. யூ கை இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. நீ என்ன என் கேபில் என் கூடயே ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ என் பிளேஸில் உட்காந்து என்னையே வெறுப்பேற்றியா? பார்த்துக்கோ, வெட்னஸ்டே வந்தானா உன்னை அவ்வளோதான் பண்ணிவிடுவேன். சீக்கிரம் போ அந்த பக்கம். சாரி, நீ எந்த வெட்னஸ்டே பற்றி பேசுகிற? வெட்னஸ்டே தானே, எனக்கு அந்த பொண்ணு நல்லாவே தெரியும். ஆனால் உனக்கு அவளை தெரிய சான்ஸே கிடையாது. அவளுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும், ஆனால் அது நீங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. யூ சைல்டிஷ் கேர்ள். நான் ஸ்கூலில் 2 வருஷமாக படிக்கிறேன். ஏன் வெட்னஸ்டே பற்றி எனக்கு தான் தெரியும். தான் உன் டம்மி லேப்டாப் நீயே வச்சுக்கோ. வந்த உடனே கிட்ட சண்டைக்கு வராது. நான் யார்கிட்ட பேசுகிற மூடில் இல்லை. இந்த பொண்ணு நான் பேசின ஒரே கடுக்கடுன்னு பேசுறது, இல்லைன்னா பேசவே மாட்டேங்குது. இந்த பொண்ணோட கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. சரி, நம்ம கிளாஸ் கவனிப்போம், அதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோடய பேர் மிஸ் மேரி. நான் வந்து உங்களுக்கு டீச்சராக இருப்பேன், உங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருப்பேன். எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் தான் எடுப்பேன். ஆக்சுவலி வந்துட்டு இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் நியூ ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. 1-2 பேர் தான் வந்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு டாப்பர் கை, அப்புறம் ஒரு பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் உங்களை ஆர்டர் படி உட்கார வைக்க போகிறேன். அதனால் எல்லோரும் போயிட்டு வேறு எங்கேயாவது நில்லுங்க. நான் ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் அடுக்கிட்டு நம்ம பேசலாம். ஓகே, நம்ம தனியாக ஒதுங்கி வந்துடலாம். இவங்க யாரும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. நான் என் வெட்னஸ்டே கூட தான் ஃப்ரெண்டாக இருப்பேன். இப்போ தம்பி, என் பக்கத்தில் உட்காந்துருக்க தம்பி, என் கூடயே வா. அப்புறம் இந்த பொண்ணு உன்னே திட்டிட போகிறா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க பெஞ்சில் வந்து உங்களோட மெமரிஸ் வச்சுருப்பீங்க. அதனால் எல்லாரோடைய திங்ஸும் எடுத்து நான் கீழே வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பவுச்சு, இந்த லேப்டாப்பு, இந்த ஸ்நாக்ஸ் பேக் யாருதுப்பா? ஸ்நாக்ஸ் பேக்கா டிஃபன் பாக்ஸா? இந்த டாப்பர் பையன் என்ன புக்கி வச்சு பெட்டாக மாற்றிடுவோம் போல இருக்குது. அவ்வளோ குப்பை வச்சுருக்கான் அவன் பெஞ்சில். ஓகே, இந்த பெஞ்சை வந்து நம்ம செகண்ட் ரோவில் போடலாம். ஆக்சுவலி இந்த புது பொண்ணோட பெஞ்ச் வந்து க்ளீனாக இருக்கட்டும், அப்போ தான் அவளுக்கு வந்து எதாவது ஸ்டிக்கர்ஸ் வேணால் ஒட்டிக்க முடியும். இந்த பெஞ்சு இங்கே போடலாம். அந்த புது பொண்ணு வந்துட்டு பின்னாடி உட்காரட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பெஞ்சை ஃபஸ்ட் ரோவில் போட்டுட்டு இந்த பெஞ்சை பின்னாடி போட்டுடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க ஹைட்டுக்கு. ஓகே, இந்த சேர் இங்கே வச்சிடலாம். இப்போ மீதி இருக்குது இந்த பெஞ்சை இங்கே போட்டுடலாம். இப்போ பசங்களாம் அவங்களோட பெஞ்சுக்கு அவங்கவுங்களுக்கு யாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆர்டர் படி உட்காருங்க. ஸ்பெக்ஸ் மேன், நீ வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காரு. உனக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் உட்காரு. ஓகே, நீயும் இங்கே வந்து உட்காந்துக்கோ. ஓகே, அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க அரேஞ்ச் ஆகிட்டிங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உட்காரு. டாப்பர் பாய் நீ லாஸ்ட் பெஞ்சில் அவ கூட உட்காரு. ஏன்னா அப்போ தான் அந்த பொண்ணை உன்னால் கைட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அவங்களோட இதுக்கு மேலே பிளேஸ். இந்த கிராஜுவேஷன் இயர் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், ஓகேவா? இந்த லேப்டாப் வந்து இந்த புது பொண்ணோடது. இந்த பாக்ஸ், அதாவது இந்த பென்சில் பவுச் வந்து இந்த ஹுட்டி போட்டிருக்க பொண்ணது, சாரி அந்த கேப்போட நேம் தெரில, அதனால் அந்த பொண்ணோடது. இந்த லஞ்ச் பாக்ஸ் யாருதுப்பா? யாரும் சொல்லலை, அதனால் அங்கே வச்சுட்டேன். இதுவுமே இந்த பொண்ணோடது தானே? சரி, இந்த கால்குலேட்டர் நீங்கள் வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையை தொடர்ந்து கேட்சப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் புரியும். நம்ம கதையோட ஹீரோயின் ரோசி என்ன பண்ணுறாங்கன்னுட்டு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ தான் வந்து வெட்னஸ்டே யார், இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்ற குழப்பெல்லாம் கிளியர் ஆகும். ஆனால் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் வந்து இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அந்த எபிசோட்ஸ்லாம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.